ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வச்சிருந்தேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அனாமலி சீட்ல எக்ஸாம் ஃபீஸ் வந்து நம்ம எப்படி பே பண்றது? ஓகேவா? பட் அது லாஸ்ட் டேட் என்ன? பட் கான்வர்சேஷன் ஃபீஸ் சேர்த்து கட்டுறதுக்கு எப்ப அப்படின்றத சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் குடுக்குறேன். கிளிக் பண்ணி டைரக்ட்டா ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வந்து WhatsAppல இருந்தோ இல்ல காலேஜ்ல இருந்தோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த லிங்க் மூலியமா நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் வராது. ஓகேவா? ஓகே. இப்ப நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த சைட்ல என்ன இருக்கு அப்படின்றத உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பனா என்னென்னன்றத நான் சொல்றேன். ஓகேங்களா? அங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகே. அங்க ரோல் நம்பர் ஒன்லி ஃபார் த ஃபர்ஸ்ட் செமஸ்டர். நான் இப்ப ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட ஃபீஸ் தான் கட்ட போறேன். ரோல் நம்பர் மட்டும் குடுத்து பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பிளஸ் மார்க் ஷீட் அதுக்கு ரூ. 150 கட்டணும். அங்க லாஸ்ட் டேட் ஃபார் த பேமெண்ட். அங்க லாஸ்ட் டேட் என்னன்னா 22/10/2024 வித் ஃபைன் வித்தவுட் ஃபைன். ஓகேவா? அது கீழயே லாஸ்ட் டேட் பேமெண்ட் வந்து 25/10/2024 வித் ஃபைன். இது ரெண்டுத்துக்கும் என்ன சார் டிஃபரண்ட் அப்படிங்கிறீங்கன்னா, உங்களுடைய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதியோட முடியுது. ஆனா நீங்க அது வித்தவுட் ஃபைன் அமௌண்ட் இல்லாம நீங்க கட்டுறது. அதுவே 22ஆம் தேதி முடிஞ்சிச்சு அப்படின்னா 25 வரைக்கும் டேட் குடுத்துருக்காங்க. அதுக்குள்ள கட்டும்போது என்ன பண்ணா, உங்களுடைய எக்ஸாம் ஃபீஸ தாண்டி ரூ. 300 எக்ஸ்ட்ரா நீங்க பே பண்ணணும். ஓகேவா? ஆல்ரெடி எக்ஸாம் ஃபீஸ் ஒண்ணு. அது கூட ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் மார்க் ஷீட்டோட பேமெண்ட் ஒரு ரூ. 150. அது இல்லாம ஃபைன் அமௌண்ட் வந்து ஒரு ரூ. 300. ஓகேவா? அத சேர்த்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? அதனால கரெக்ட்டா டேட்டுக்குள்ளே கட்டிடுங்க. அதுக்கு இது இன் கேஸ் ஆஃப் த ஃபெயிலியர் இன் ஆன்லைன் பேமெண்ட் டிரான்சாக்ஷன், தி ஸ்டூடண்ட் ஆர் த அவைல் டு த செக் அக்னாலஜ்மென்ட் ஆஃப்டர் 1 டே. இது என்னன்னா, ஒரு டிரான்சாக்ஷன் நீங்க அமௌண்ட் பே பண்ணும்போது, ஏதோ எரர் வந்துச்சு அப்படின்னா, ஒரு 1 டேஸ் கழிச்சு தான் நீங்க திரும்பவும் மறுபடி பேமெண்ட் வந்து பே பண்ற மாரி இருக்கும். அதனால கட்டும்போதே தெளிவா கட்டிக்கங்க. ஓகேங்களா? பட் இது ஐசிஐசிஐ பேங்க்குக்கு தான் நம்ம அமௌண்ட் வந்து கட்டுற மாரி இருக்கும். சரி? ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் வந்து குடுத்துருங்க. ஓகேவா? உங்களுடைய காலேஜ்ல குடுத்துருக்க உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் வந்து நீங்க குடுத்துட்டு, பக்கத்துல சர்ச்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட டீட்டெயில் வந்து ஷோ ஆகும். உங்களுடைய ஃபோட்டோவோட ஷோ ஆகும். ஓகேவா? இப்ப நான் ரிஜிஸ்டர் நம்பர் கிளிக் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டு சர்ச் அப்படின்றத குடுக்குறேன். சர்ச் அப்படின்றத குடுத்த உடனே எனக்கான எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ, பட் என்னோட ஃபோட்டோ, என்னோட நேம் எல்லாமே காமிக்கும். இங்க பாருங்க. இப்ப பார்த்தீங்களா? காலேஜோட கோடு, காலேஜோட நேமு, நான் என்ன டிகிரி பண்றேன், பட் என்னோட நேமு, நான் எவ்வளோ ஃபீஸு, நான் எத்தன செமஸ்டர் அப்படின்றதையும் காமிக்குது. ஓகே. சரி. இப்ப நம்ம கீழ ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு கோர்ஸ் கோடு, கோர்ஸ் டைட்டில் ஆனது, அந்த கோர்ஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்றது ஃபுல்லா காமிச்சிருக்காங்க. அது கீழயே ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பிளஸ் மார்க் ஷீட். அதுக்கு ரூ. 150 எக்ஸ்ட்ரா அப்படின்றது அவங்க அடிஷனலா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்ப கீழ ஸ்க்ரோல் பண்ணி புரோசீட் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேமெண்ட் மோடு வந்து போகும். ஓகேவா? ஓகே. இந்த பேமெண்ட் மோட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுபிஐல கிளிக் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அமௌண்ட் வந்து ரூ. 990. அதுதான் வந்து நம்மளுடைய பேமெண்ட். சரி, இப்ப நான் கேஷ் அப்படின்றது குடுத்தோம்னா, நான் கேஷா பே பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ரூ. 34 கான்வர்சேஷன் ஃபீஸ், ஜிஎஸ்டி அப்ப நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கட்டுற மாரி இருக்கு. சரி, நான் இப்ப டிடி எடுத்து பண்ணலாம்னு பார்த்தா, டிடில கிளிக் பண்ணாலும் எனக்கு அதுலயும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் போட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப சரி, நான் இப்ப இது நெஃப்ட் மூலியமா நம்ம சலான் கட்டலாம் பார்த்தா, ஜெனரேட் சலான்ல போய் கிளிக் பண்ணாலும் அதுக்கு ஒரு ரூ. 5 எக்ஸ்ட்ரா கட்டி, ரூ. 90 எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி வேற போட்டு ரூ. 996 வருது. அப்ப இதுலயும் வந்து ரூ. 6 எக்ஸ்ட்ரா வருது. சரி, அப்ப நம்ம இதுலயும் சலானையும் கட்ட முடியாது. அப்ப நெட் பேங்கிங்ல கட்டலாம் அப்படின்ட்டு நம்ம நெட் பேங்கிங் கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நெட் பேங்கிங்ல உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. ஆனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ பேங்க் இருந்தா மட்டும் தான். ஓகேவா? அங்க கீழ பாருங்க. ப்ளீஸ் புரோவைட் த மொபைல் நம்பர் இருக்குங்க. ஐசிஐசிஐ பேங்க் ரீட்டெயில் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் கார்ப்பரேட். அதுவே அதர் பேங்க் குடுத்தோம் அப்படின்னா, நம்ம அதர் பேங்க்ல கட்டுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 17, ரூ. 18 ரூ. 20 வந்து எக்ஸ்ட்ரா கான்வர்சேஷன் ஃபீஸ் வந்து கிடைக்குது. அப்ப சரி டெபிட் கார்ட்ல கட்டலாம் பார்த்தா, டெபிட் கார்ட்லயுமே அவங்க கேட்கறாங்க. அடுத்து கிரெடிட் கார்ட்லயும் பார்த்தாலும், கிரெடிட் கார்ட்லயும் கான்வர்சேஷன் ஃபீஸ் கிடைக்குது. அப்ப நம்ம ஃபீஸே இல்லாம எதுல கட்டலாம் அப்படின்னா, யுபிஐ தான். யுபிஐல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய எக்ஸாம் ஃபீஸ் இவ்வளோ தான். இதுல நம்ம விவிஐபில இருந்தா கட்ட முடியாது. நம்ம இந்தாண்ட கியூஆர் கோடுன்னு இருக்குல்ல, அதுல வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? கியூஆர் கோட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு, இப்ப நம்ம கியூஆர் கோட செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, நமக்கான எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 990 இருக்கு. அதுல மெயில் ஐடி இருக்கு. கீழ பேர், நேம் இருக்கு. இந்த மெயில் ஐடி ஆப்ஷன் வந்து ஷோ ஆகல. பட் ஆனா மெயில் ஐடி ஆப்ஷன் ஷோ ஆகுது. நமக்கு ஆ பேர், நேமோட ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. ஆனா இது 2மே ஆப்ஷனல் தான். பட் ஆனா என்ன அப்படின்னா, இங்க பாருங்க ப்ளீஸ் புரோவைட் த மொபைல் நம்பர் ஃபார் டிரான்சாக்ஷன் கம்யூனிகேஷன் வித் வியூவர்ஸ் டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி. அப்ப நீங்க உங்களுடைய நேமும், உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி குடுக்கறதால, உங்களோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி வந்து உங்களுக்கு நாங்க ரெஃபர் பண்ணி மெசேஜாவோ, இல்ல மெயில் மூலியமா அனுப்புன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நேம் குடுத்துருங்க. எனக்கு மொபைல் நம்பர் ஆப்ஷன் ஷோ ஆகல. அதனால என்னுடைய மெயில் ஐடி குடுத்துறேன். ஓகேவா? மெயில் ஐடி குடுத்துட்டு, நேம் குடுத்துறேன். குடுத்துட்டு கியூஆர் கோட்ல ஒரு டைம் செலக்ட்ல இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணீங்க. ஓகேவா? பார்த்துட்டு அதுக்கு கீழ வந்தீங்கன்னா, புரோசீட் நவ்ன்னு இருக்கும். அத தான் நீங்க கிளிக் பண்ணி பேமெண்ட்க்கு வந்து ஆப்ஷன் வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? நான் புரோசீட் நவ் அப்படின்றத குடுக்குறேன். குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு கியூஆர் ஸ்கேனர் வந்து ஒண்ணு காமிக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் ஃபார் கியூஆர் பேமெண்ட் கன்ஃபர்மேஷன். இது வந்து அன்லிமிட்டட் தான் டைம்.
இந்த கியூஆர் ஸ்கேனர் நம்ம எப்படி பே பண்ணோம்னா, இப்ப நம்ம மொபைல்ல இருந்து பண்றோம் அப்படின்னா, இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. எடுத்துட்டு உங்களோட ஜிபேல இருந்து போயிட்டு கியூஆர் மூலியமா வந்து நீங்க பே பண்ணுங்க. இதுவே நீங்க ஒரு லேப்டாப்ல பண்றீங்க அப்படின்னா, லேப்டாப்ல ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாரி வரும். இந்த கியூஆர் ஸ்கேனர் வந்தோனே நம்ம மொபைல் எடுத்து நம்ம ஜிபேல இருந்து போயிட்டு ஸ்கேன் பண்ணி பே பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட் ஃபெயிலியர் இல்லாம அழகா பே ஆயிடும். ஓகேவா? பட் ஆனா இது 5 நிமிஷத்துக்குள்ள தான் பண்ணணும். ஃபோன்பேல பண்ணாதீங்க. ஒரு சில டைம்ல டவர் கட் ஆகி அதுல வந்து எரர் வருது. ஆனா ஜிபேல பண்ணீங்க அப்படின்னா எரர் வரல. நான் இப்ப ஜிபேல தான் பண்றேன். ஓகேவா? எனக்கு அந்த கியூஆர் ஸ்கேனர நான் ஸ்கேனிங் ரெக்கார்ட் பண்ணலாம். அதனால அந்த வீடியோ காமிக்க முடியல. பட் என்னோட மொபைல்ல இருந்து அந்த கியூஆர் ஸ்கேனர் ஸ்கேன் பண்ண உடனே எனக்கு அமௌண்ட் பே ஆயிடுச்சு. பே ஆன உடனே எனக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு. ஓகேவா? சக்சஸ்ஃபுல்னு பாருங்க. டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ்ல வந்து சக்சஸ்ஃபுல் வந்துச்சு. அப்ப நான் பேமெண்ட் வந்து கட்டிட்டேன். நான் எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ணாமலே. ஓகேவா? எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே இல்லாமலே. ஓகே. அது கீழே பாருங்க. நோட் த ப்ளீஸ் கீப் த பிரிண்ட் அவுட் அண்ட் ஸ்கிரீன்ஷாட் வித் த பேஜ் இது ரெஃபரன்ஸ்க்காக அந்த பேஜ் வந்து ஸ்கிரீன்ஷாட்டோ இல்ல அது ஒரு பிரிண்ட் அவுட்டோ எடுத்து சொல்றாங்க. பட் நம்ம டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அங்க கீழ ப்ரோசீட் நவ் டூ த கிளிக் டவுன்லோட் இருக்குல்ல. அத வந்து கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப்லயே வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? இந்த இத வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போயிட்டு காலேஜ்ல குடுத்துங்க. பட் நீங்க இல்லன்னா கட்டிட்டேன்னு சொல்லி அவங்கள்ட்ட காலேஜ் ரெஃபர் பண்றதுக்காக காமிக்கிறது. ஓகேவா? சரி. இது மாரி தான் வந்து நம்ம பேமெண்ட் வந்து நம்ம பே பண்ணி பிடிஎஃப் வந்து இப்படி தான் டவுன்லோட் பண்றது. பட் இதுல கட்டமும் எனக்கு ஏன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்றது அப்படின்னா, 1 டேஸ் நீங்க வெயிட் பண்ணுங்க. 1 டேஸ் கழிச்சு திரும்பவும் பண்ணலாம். ஆனா நீங்க எக்ஸாம் ஃபீஸ் லாஸ்ட் டேட் அன்னைக்கு மட்டும் எப்பவுமே கட்டாதீங்க. அதுக்குள்ளயே வந்து கட்டுற மாரி பாருங்க. ஏன்னா நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆச்சுனாலும் அடுத்த டேஸ் வந்து கட்டும்போது நமக்கு ஃபீஸ் வித்தவுட் ஃபீஸ்லயே கட்டிக்கலாம். பட் இது 22ஆம் தேதியோட குளோஸ் ஆகுது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி. ஆனா 25ஆம் தேதி வரைக்கும் டைம் குடுத்தாலும், 22 தேதிக்கு மேல நீங்க கட்டுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபைன் ரூ. 300 போட்டு எக்ஸ்ட்ரா கட்டுற மாரி இருக்கும். ஓகேவா? அதனால கரெக்ட்டா பார்த்து பே பண்ணீங்க. ஓகே. இவ்வளோதான் ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலோ, இல்ல புடிச்சிருந்தாலோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. கூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாமா? பை.